ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Aadhish சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு மஷ்ரூம் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, பிரியாணி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம மஷ்ரூம் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி ஃபஸ்ட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் இதில் ஒரு ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் நல்லா உருக்கிடுச்சு. இதோட ஒரு துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இங்கே 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க தேவையில்ல, கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இதுவும் 1 கப். நீங்கள் வெங்காயம் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவுக்குள்ள தக்காளியும் எடுத்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். இப்போ இதையும் சேர்த்து விட்டு நல்லா குழைவாக வதங்கி வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா குழைவாக வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதக்கியாச்சு. இது நல்லா ஆறட்டும். இது ஆறிட்டு இருக்க கேப்பில் நம்ம மஷ்ரூம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 200 கிராம் மஷ்ரூம் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு மஷ்ரூம் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுற பாருங்கள். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படியே 4ஆக கூட வேணாலும் போட்டுக்கலாம். இதுவும் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து 4ஆக கட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கிறேன்னா போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு மஷ்ரூம் எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்தளவு விட்டு நல்லா ஒரு கொடை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் இதே போல் கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா மஷ்ரூமையும் கட் பண்ணியாச்சு. ஒரு பேக்கெட்டில் வந்து இவ்வளோ மஷ்ரூம் வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லா மஷ்ரூமும் கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி நல்லா ஆறிடுச்சு. அதை வந்து நல்லா இப்போ ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கிரேவி செய்கிறதுக்கு இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் இதில் 1 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ ஜீரகம் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதக்குனதை அரைக்கும் போது நீங்கள் ஒரு 10 முந்திரி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்படி அரைச்சி சேர்க்கும்போது நமக்கு டேஸ்ட் வந்து ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கும். முந்திரி சேர்க்காமலும் செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். முந்திரி வந்து ஆப்ஷனல் தான். நான் இன்றைக்கி முந்திரி சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். அதோட வீடியோ மிஸ் ஆகிடுச்சு, சாரி. இப்போ அதே மிக்சர் ஜாரில் ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கலருக்காக 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து விட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். அடுப்பு வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இது நல்லா மசாலா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ மசாலா நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு தண்ணி வேணும்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இல்லை உங்களுக்கு கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கெட்டியாக கூட வச்சுக்கலாம். தண்ணி சேர்த்து விட்டு இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை மூடி போட்டு மூடி நல்லா ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இங்கே 8 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். அவ்வளோதான், நம்மளோட மஷ்ரூம் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டுருங்க. தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மஷ்ரூம் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.